எனக்குன்னு ஃபேமிலி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னே எனக்கு தெரியலை. இப்படியே தனிமையில் என் வாழ்க்கை போயிடுமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்படி இருட்டில் இருந்த என் வாழ்க்கையில் ஒரு ஒளி வந்தது. அதுதான் கணேஷ். ப்ரோ, பால் வந்துடுச்சு, எடுத்துக்கலாமா? தேங்க்ஸ் ப்ரோ. விளையாட ஒரு ஆள் வருது, நீங்கள் வரீங்களா? இல்லை ஜி, நான் வரல, நீங்கள் போய் விளையாடுங்க. அட சும்மா வாங்க ப்ரோ, விளையாடலாம். என்னடா ஒருத்தனை கூட காணும், பால் எடுத்துட்டு வர சரி ஓட்டான்ல. ச்சே. அப்போவே நினச்சேன், எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தான் ஆகாது, அதான் ஒருத்தனும் இல்லை. ஜி, அதான் எல்லோரும் போயிட்டாங்கல்ல, நான் கிளம்புற விடுங்க. அட வாங்க ப்ரோ, நம்ம 2 பேர் தான் இருக்கோம்ல, நம்ம விளையாடலாம். அவனுக்கு வந்துடுவானுங்க. லோன்லினா என்னன்னே தெரியாத கணேஷும், ஹாப்பினஸ்னால் என்னன்னே தெரியாத நானும் எப்படி ஒன்றா சேர்ந்தோம், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் கதை. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நாம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டேய், மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிச்சியா? இதே வேலையை தாண்டா இருக்க. நானே 2 வாரம் கழிச்சு இப்போ தான் வீடியோ போடுறேன், அதுக்குள்ளே இப்படி கூப்பிட்டியாடா? சரி வீடியோ எடுத்ததெல்லாம் போதும், மொட்டை மாடிக்கு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இவன் ஒருத்தன் இங்கேயே பேசினா ஆகாதா, மேலே தான் போய் தனியாக பேசணுமா? அவனை பற்றி எதனா தெரிஞ்சுதா இல்லையா? அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். 4 வருஷம் ஆச்சுல, இன்னும் அவனை பற்றி எதுவுமே தெரியல. ஒரே ஒரு குழு கிடைச்சா போதும், அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம். அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனால் எதுவுமே தெரியல. உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லு. எனக்கும் எதுவும் ஞாபகம் இல்லைடா, ஆனால் காலேஜ் முடிச்சுட்டு என்னமோ ஆக போகிறோன்னு மட்டும் சொன்னான். அது என்னென்னு தான் தெரிய மாட்டேங்குது. அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான், எதுவுமே தெரியல. வா 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 வா, டேய் சீக்கிரமா வா வா வா. டேய் சூப்பரா, இதே மாதிரி பண்ணால் இந்த வாட்டி செலக்ட் ஆகிடுவீங்கடா. ஓகே சார். நீங்கள் ஃபிசிக்கலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இந்த டைம் நிச்சயமாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. டேய் கணேஷ், எழுந்துடுறா, எழுந்துரு. டேய் என்னடா? டேய், நேற்று கேட்டல ஏதாவது ஞாபகம் இருக்கானே? எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சுடா. என்னடா சொல்கிற? என்ன ஞாபகம் வந்துச்சு சொல்கிறா. நேற்று சொன்னல, அவன் ஏதோ ஆக போகிறான்னு. ஆமாம் சொன்னேன். அவன் போலீஸ் ஆக போகிறேன்னு சொன்னான்டா. போலீஸா? ஆமாண்டா. இது ஒன்று போதும்டா, அவனை கண்டுபிடிச்சிடலாம். எப்பட்றா? வா சொல்கிறேன். அவன் போலீஸ் ஆக போகிறேன்னு சொல்லியிருந்தான். ஸோ எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு அகாடமியில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவோம். அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் அகாடமி கால் பண்ணி கேட்குறோம். ரிஜிஸ்டரில் அவன் பேர் இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். நல்ல ஐடியாடா, வா ஃபோன் பண்ணி கேட்போம். என்ன கவி, ஏதாச்சும் தெரிஞ்சுதா? நம்ம ஸ்டேட்டில் இருக்க எல்லா அகாடமிக்கும் கால் பண்ணி கேட்டேன்டா, ஒன்றுத்தில் கூட அவன் பேர் இல்லை. சரி வா, அப்போ அதர் ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுவோம். சரி, அப்போ பெங்களூரில் இருக்க அகாடமிக்கு கால் பண்ணி கேட்போம். சரி. ஹலோ, ஏபிசி அகாடமிங்களா? எஸ் சார். நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கால் பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? அங்கே நல்ல தமிழ் யாராச்சும் படிக்கிறாங்களா? எஸ் சார், ஹீ இஸ் ஏ லாஸ்ட் இயர் பேட்ச் சார். ஓ தேங்க் காட், தேங்க்யூ சார். டேய், அவன் பெங்களூரில் தானே இருக்கான். ஸோ நம்ம இன்றைக்கே பெங்களூர் கிளம்புறோம்டா.
வாங்கடா, எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா? சரி ஓகே போகலாம். கவி, எப்படியும் 4 வருஷம் கழிச்சு அவனை பார்க்க போகிறோம். ஆமாண்டா, இந்த 4 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரில. ஆமாண்டா. டே கணேஷ், கவியரசு எப்படா இருக்கீங்க? அதை விடு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்டா. 4 வருஷம் கான்டாக்டே இல்லாமல் எப்படா உன்னால் எங்களை பிரிஞ்சு இருக்க முடிஞ்சது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரிடா. நம்ம 12th முடிச்சோமா, அப்போவே நாங்கள் வந்து பெங்களூர் கிளம்பி வந்துட்டோம்டா ஃபேமிலியாக. சரிடா, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிடலாம்ல, ஏன் சொல்ல? சொல்கிறதுக்கு சரியான சுச்சுவேஷன் அமையலடா. நம்ம 12th முடிச்ச உடனே அப்படி அப்படியே காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டோம். சரி பெங்களூர் வந்து சொல்லலான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அப்பயாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அப்போ தான் என் ஃபோன் தொலைஞ்சு போச்சு. உங்கள் கான்டாக்ட் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. எப்படியாச்சும் உங்கள் கான்டாக்டை தேடி கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணேன், முடியல. நீங்களாச்சும் கால் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன், நீங்களும் கால் பண்ணல. அப்படியே லைஃப் போயிடுச்சு. சாரிடா, நாங்களும் கால் பண்ணலான்னு பார்த்தோம், நாங்களும் எங்கள் கரியர் பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம். சரி, இந்த 4 வருஷத்தில் ஒரு டைமாச்சும் ஊருக்கு வந்திருப்பல, அப்பயாச்சும் எங்களை வந்து பார்த்துருக்கலாமே. அதான் இல்லை, நான் இங்கே வந்ததுலேருந்து இன்னும் ஊருக்கு போகல. ஏன்டா போல? ஏன்னா நான் இங்கே வந்தது போலீஸ் ஆகணுன்றதுக்காக தான்டா. ஊருக்கு போனால் கண்டிப்பாக போலீஸாக தான் போகணும் அப்படின்ற முடிவோடு இருக்கேன். அதான் இன்னும் ஊருக்கே போகல. அப்போ இன்னும் நீ போலீஸ் ஆகலையா? ஃபஸ்ட் டைம் எழுதுனேன், கிடைக்கல. இப்போது செகண்ட் டைம் எழுத போகிறேன். இந்த தடவையாச்சும் கிடைக்கும்னு நம்புகிறேன், பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வாட்டி நீ போலீஸ் ஆயிடுடா. ஆமாம், இப்போ நீங்கள் 2 பேரும் என்னடா பண்ணிட்டுருக்கீங்க? நான் வந்து யூஎஸில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்டா. சாஃப்ட்வேர் கம்பெனிலையா? வாரா, கணேஷ் பெரிய ஆள் தான். நீடா கவி? நான் சென்னையில் தான்டா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அப்படியே கூட யூடியூப் சேனலில் வீடியோஸ்லாம் போடுறேன். யூடியூப் சேனல் வச்சுருக்கியா? வாரா. அது சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அவ்வளோதான். சரி, எப்படி எனக்கு கண்டுபிடிச்சி நீங்கள் இங்கே வந்தீங்க? இல்லைடா, அவன் சொன்னான் நீ போலீஸ் ஆக போகிறேன்னு. அதான் ஒவ்வொரு அகாடமிக்காக கால் பண்ணி கேட்டோம். நீ பெங்களூரில் இருக்கேன்னு தெரிஞ்சது, அதான் கிளம்பி வந்துட்டோம். அதுக்கு 4 வருஷமாடா? என்ன பண்ணுறது, நேரமும் காலமும் இப்போ தான் கூடி வருது. மச்சான், ஒரு முக்கியமான விஷயம்டா. என்ன விஷயம்டா? அதுவா, கணேஷ்க்கு இன்னும் 2 மாதத்தில் மேரேஜ்ரா. ஸோ அவனோட இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தோம். ஓ, கங்க்ராட்ஸ்ரா. தேங்க்ஸ்ரா. அப்போ இன்விடேஷன் கொடுக்க தான் வந்தீங்க, என்னை பார்க்க வரல? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, உன்னை பார்க்க தான் வந்தோம். சரிடா. மச்சான், என் கல்யாணத்துக்கு வரும்போது நீ போலீஸாக தான்டா வரணும். சரிடா, கண்டிப்பாக. ஏதோ நண்பன் படம் பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஆமாம். நம்ம எல்லாரும் பாஸ்டில் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் ஒரு நாள் நமக்கு திரும்பி கிடைக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்க, அதுக்கு இதே இல்லை.